தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் வசனம் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெப வேளையிலும் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்க சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்பாக எது கோணலா இருக்கிறதோ ஆண்டவரே, அவைகள் எல்லாம் கத்தர் இன்றைக்கு நீங்க செவ்வையாக்கி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. வழியை கண்டடைய முடியாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, கோணலா இருக்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை செவ்வையாய் நீர் நடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வியாபாரத்துக்கு முன்பாக இருக்கிற கோணல்கள், ஆண்டவரே, வேலைக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவைகள் எல்லாம் நேராகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கற்பத்தின் கனிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது மாறுபாடாய் இருக்கிறதோ ஆண்டவரே, எது கரடு முரடாய் இருக்கிறதோ, எது கடினமாய் இருக்கிறதோ, எது கடக்க முடியாத பாதையாய் இருக்கிறதோ, அந்த பாதையில எல்லாம் என் தேவன் முன்பாக சென்று ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக செவ்வையாய் நீர் நடத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய பாதையை செவ்வையாக்கி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முற்றுமுடிய நீர் நடத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.